Hey chams, welcome back to Imageஅ Studios. இன்னைக்கு இந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம இந்த மாதிரி ஒரு 2D லேயரை, அதாவது ஒரு இமேஜையோ இல்லைன்னா ஒரு லோகோவையோ எப்படி இந்த மாதிரி 3D எஃபெக்ட்ல மாத்துறது அண்ட் அதுக்கு எப்படி டெக்ஸ்சர் பண்றது, ஸோ இந்த மாதிரி பட்ட நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் மிச்சத்தை பேசலாம். ஸோ சாம்ஸ் வாங்க 2Dலேருந்து 3Dயாக சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய என்ன இமேஜ், அதாவது ஏதோ ஒரு லோகோவோ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சிம்பிள் நீங்கள் ஏதாவது எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை முதல்ல நம்ம எஸ்விஜியாக கன்வெர்ட் பண்ணோம். அதுதான் முதல் ஸ்டெப். ஸோ இப்போ வாங்க பிளெண்டர் ஃபஸ்ட்டு பார்க்க வேணாம், நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் போயிட்டு எஸ்விஜியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா பிளெண்டருக்குள்ளே வரலாம். ஓகேங்க, இல்லஸ்ட்ரேட்டருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே நான் என்னுடைய இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இதுதான் என்னுடைய லோகோ. ஓகேங்களா? ஸோ இதை நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எஸ்விஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதை வந்து அப்படியே நம்ம சேவ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக இதை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம எஸ்விஜியை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு இங்கே இமேஜ் ட்ரேஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இதில் நீங்கள் 3 கலர்ஸ் அது வந்து உங்களுடைய கலர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் இமேஜில் இருக்கிற கலர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லைனா ஜஸ்ட் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டோ இல்லை அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லோகோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் 3 கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும். மேபி உங்களுடைய சிஸ்டம் லோ ஸ்பெக்கில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே அதுக்கடுத்து தான் நம்ம பண்ண வேண்டியது, இங்கே எக்ஸ்பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனி லேயராக அது வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்குங்களா. ஸோ இங்கே எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனி லேயராக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மெயின், அதாவது பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த ஒயிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. மறுபடியும் இதை சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து எஸ்விஜியாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் அண்ட் தென் சேவஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்விஜின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் வந்து யூடியூப் லோகோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எஸ்விஜியாக நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம பிளெண்டரில் போய் இது எப்படி 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, பிளெண்டருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸ் கொடுத்து டெலிட் கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய இமேஜை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் F4 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. F4 ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் இம்போர்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜ் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி பிளெண்டருக்கு காமிச்சு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு இம்போர்ட் எஸ்விஜி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்விஜி வந்து இம்போர்ட் ஆயிரும், அதாவது நம்மளோட லோகோ வந்து இம்போர்ட் ஆயிரும். எங்கடா அந்த லோகோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ இந்த இடத்துல தான் இருக்குது, சின்னதாக வந்திருக்கும். நம்ம அதை சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ வந்து 2 லேயராக நமக்கு வந்து இம்போர்ட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இங்கே ரெட் வந்து தனியாக இம்போர்ட் ஆயிருக்கு அண்ட் இங்கே ஒயிட் வந்து நமக்கு தனியாக இம்போர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ ரெண்டுத்தையுமே கரெக்டாக நம்ம இந்த சென்டர் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செட் ஆரிஜின் சொல்லி ஒன்று இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் ஆரிஜின் டு ஜாமெட்ரி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இங்கே நீங்கள் அடுத்ததாக Alt+G ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இங்கே மாதிரி சென்டர் வந்துடும். ஸோ இங்கே மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறனால அந்த சென்டர் பாயிண்ட்டை அதை வந்து சூஸ் பண்ணிக்குது. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பட்ட சின்ன ஒரு கிளாஷ் வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக Gயை ப்ரெஸ் பண்ணி அண்ட் ஒய்யை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம இதை வந்து 3Dயாக எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பெருசு பண்ணி கரெக்டான சைஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக நான் இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒய் கொடுத்துக்கலாம், எக்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக ஆர் எஸ் 90 டிகிரி. ஓகேங்களா? கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்னாப் மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய லோகோ வந்து 3D ஸ்பேஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் இது வந்து பக்காவான 3D கிடையாது. இட்ஸ் 2D தான். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக G ப்ரெஸ் பண்ணி Z ஆக்சஸில் நம்ம பர்ஃபெக்டாக நிப்பாட்டிடலாம். அண்ட் அடுத்ததாக இதை வந்து எக்ஸ்ட்ரூட், அதாவது 3D வேல்யூவை எடுத்துகிட்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் ஆப்ஷன் நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நமக்கு இந்த டேட்டான்ற ஒரு ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாமெட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே தாராளமாக உங்களுடைய வேல்யூஸை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அதாவது 3D ஆப்ஜெக்ட்ஸோட வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
இது ஒரு பாயிண்ட் கொடுத்து பார்க்க போகிறோம். இங்கே நம்மளுடைய ரெட் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு, அதாவது 3D லேயராக மாறிடுச்சு. பட் ஒயிட் வந்து அப்படியே தான் இருக்குது. பிகாஸ் ஒயிட் வந்து இங்கே நம்ம செலக்டடாக அது வந்து எடுத்துக்கல, ஒரே ஒரு மெஷ்ஷோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் இங்கே காமிக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பி இந்த ஒயிட்டை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிட்டு இந்த ஜாமெட்ரியில் மறுபடியும் நம்ம இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான 3D லோகோ வந்து இங்கே நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய 2D லோகோஸை நீங்கள் 3Dயாக தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணனாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது மெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மெட்டீரியல் பேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை இருக்கும். லைக் உங்களுடைய SVG வந்து இங்கே சேம் அதே கலர்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கும். அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த எக்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் நியூவான கலர்ஸை நீங்கள் வந்து தாராளமாக இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு கலர்ஸ் தெரியாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்மளுடைய கலர்ஸ் வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் நான் ரெட் வச்சுக்கிறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் கிளாஸ் ஏதாவது கொடுக்கணும், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எனக்கு லைக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாஸ் எலமெண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த சென்டர் பார்ட்டை வந்து நம்ம எமிஷனாக கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் மார்க் கிளிக் பண்ணி அதை டெலிட் பண்ணிவிட்டு நியூ மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்மளுடைய எமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நான் ஒரு 50 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டர் மோடில் போட்டோன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, பிகாஸ் இது நார்மலான இதில் இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் HDRI அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை பற்றி நம்ம பிளெண்டர் Q&A வீடியோவில் நம்ம தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த என்விரான்மெண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்சைட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர்ஸ் ஆட் பண்ணி ஓப்பன் கொடுத்து என்னுடைய என்விரான்மெண்ட் இமேஜஸ் எங்கே இருக்குதோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் நான் வந்து அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து நான் இதை ரெண்டர் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ரெண்டர் இன்ஜினில் போயிட்டு இந்த ஈவை வந்துட்டு சைக்கிள்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய நார்மல் ஒரு 2Dயான இமேஜை வந்துட்டு 3Dயில் செமையாக மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னுமே நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். லைக் இப்போ நீங்கள் வந்து இன்னுமே இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து சின்னதாகவே இருக்கட்டும் இந்த மாதிரி. அண்ட் இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒயிட்டோட டெக்ஸ்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம். 500 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே உள்ளேயுமே நமக்கு க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மெட்டீரியலில் கூட நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் சாரி, வெளியில் நம்ம தலைவர்களுக்குள்ள சின்ன பிரச்சனை போல் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாரி ஃபார் த நாய்ஸ். இப்போ நம்ம டுட்டோரியலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த IOR ஆர் இந்த ரஃப்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக புறான ஒரு கிளாஸியான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் இல்லை எனக்கு வந்து இந்த HDRI வேணாம், நான் ஏரியா லைட்டு தான் ஆட் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கிளாஸ் எலமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது HDRIs ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிளாஸியான ஃபீல் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய லைக் வித்தவுட் என்விரான்மெண்ட், அதாவது பேக்ரவுண்ட் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டர் பண்ணுறதுக்காக கேமரா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ Shift A கொடுத்து கேமராவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக நீங்கள் இந்த டாகல் சுவிட்ச் போயிட்டு அண்ட் இந்த N ப்ரெஸ் பண்ணி வியூக்குள்ளே போய் இந்த கேமரா டு வியூ வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய லோகோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைரெக்ஷனில் நான் வச்சுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் ரெண்டர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபிலிம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த டிரான்ஸ்பரண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது, அதாவது ஃபைனல் ரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் உங்களுடைய லோகோ மட்டும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இங்கே ரெண்டருக்குள்ளே போயிட்டு ரெண்டர் இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு மானிட்டரில் அது காமிச்சிட்ருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஒரு பக்காவான 3D இமேஜ் வந்து நமக்கு இங்கே ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு இமேஜாக மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஒரு 3D அனிமேஷனோடவோ இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க்அப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 2D இமேஜை 3Dயாக பிளெண்டரில் மாற்றுறது. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சாம்ஸ் இப்போ நம்ம இந்த 2Dலேருந்து 3Dக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். பட் இந்த 3D மாடலை எப்படி ஒரு ரியலான ஃபுட்டேஜில் ப்ளேஸ் பண்ணுறது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.